ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஸ்வீட்டு மைதா பிஸ்கெட்டு. இது வந்து குட்டீஸுங்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம ஒரு பவுல் வச்சுட்டு அதில் அரை கப் சர்க்கரை, இதில் 1/4 கப்பு தண்ணி விட்டுடணும். ஒரு சிட்டிகை ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட்டு, ஒரு பிஞ்சு ஆப்ப சோடா, பேக்கிங் சோடான்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம நல்லா கரைச்சிக்கணும். இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம நல்லா கரைக்கணும். இதை இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சு பாருங்கள். சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சு. இதில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். 4 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அப்படி நெய் இல்லைன்னா நம்ம ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நெய் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் 4 டீஸ்பூன் நெய் போட்டோம். இப்போ இதை மறுபடியும் நல்லா கலக்கிக்கலாம். நெய் போட்டு நல்லா கலக்கிக்கணும். நல்லா இந்த சர்க்கரையில் இந்த நெய் கரையிற அளவுக்கு நல்லா இப்படி கலக்கணும். பாருங்கள். இப்போ இதில் நம்ம 2 கப்பு மைதா எடுத்துக்கலாம். இதையும் இந்த பவுலில் கொட்டிடலாம். பாருங்கள், 2 கப்பு மைதா இதை போட்டுட்டு இப்போ இதை நல்லா பிசையணும். நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணுங்க. நல்லா பிசைஞ்சு ஒரு 1 ஹவருக்கு ஊற வைக்கணும். இதை நம்ம இந்த சர்க்கரை கரைச்சதே நம்மளுக்கு இது சரியாயிடும். அப்படி உங்களுக்கு இது பத்தலை, கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். அப்படி தண்ணியாக ஆயிடுச்சுனாலும் நீங்கள் கொஞ்சம் மாவு ஒரு 2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா சரியாயிடுமா. இது பாருங்கள், இப்போ எப்படி நல்லா இதுவாக வருது. இதை நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ நல்லா மாவு 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம 2 பாகமாக பிரிச்சுக்கலாம். இதை வந்து நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரி நல்லா திரட்டிக்கலாம். பாருங்கள், இது ஆனால் நல்லா சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி நல்லா தின்னாக திரட்டக்கூடாது. கொஞ்சம் 1/2 இன்ச்சு தடிமனாக தான் திரட்டணும். இது போல் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா இது இப்படியே திரட்டிக்குங்க. நல்லா ரவுண்டாக திரட்டிக்கிட்டு இப்போ இதை நல்லா திரட்டிட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த சுற்றி வந்து இப்படி கட் பண்ணி விட்டுறலாம். ஷேப்பாக வர மாதிரி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணலாம். நம்ம இஷ்டம்தான், நம்மளுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அதில் கட் பண்ணிக்கலாம். இருங்க, இதெல்லாம் இப்படி எடுத்துடலாம். இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம மறுபடியும் அந்த மாவு கூடவே பிசைஞ்சு திருப்பியும் இதை அப்படியே கட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது போல் நல்லா சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது நல்லா மொறுமொறுப்பாக வரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா இது போல் இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணணும். இதை ஒரு பேட்சாக கட் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். மொத்தமாக கட் பண்ணி போட்டுட்டுனா சரியாக வேகாது. இது பாருங்கள், இது போல் நம்ம நல்லா கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரிக்கலாம். தீ வந்து ரொம்ப அதிகமான தீ வைக்கக்கூடாது. கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் நம்ம இல்லாட்டினா உள்ளே நல்லா மேலே நல்லா முருகலாகிடும், உள்ளே வேகாமல் போயிடும் இது. அதனால் வந்து நம்ம நல்லா சிம்மிலேயே வச்சு தான் நம்ம போடணும். இதை
இப்போ எல்லாம் போட்டுக்கலாம் இதில். நல்லா நிதானமாக வேக வைக்கணுமா இது. அப்போ தான் நல்லா இருக்கும், மொறு மொறுன்ட்டு இருக்கும். இல்லாட்டினா மேலே வந்து நமுத்து போன மாதிரி ஆகிடும். பொறுமையாக பொரிக்கணும். இப்படி கிளறி விடணும் நல்லா. எல்லா பக்கமும் நல்லா தீப்படுற மாதிரி நல்லா கிளறி விட்டு வேக விடணும். இது நல்லா வேகட்டும். அப்படி நல்லா கிளறி திருப்பி திருப்பி போடணும். அப்போ தான் எல்லாம் ஒரே பக்கமாக வேகும். குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே நம்ம நல்லா செஞ்சு கொடுக்கலாம். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஏதாவது விசேஷ நாட்களில் கூட நம்ம இதை நல்லா செய்யலாம் வீட்டில். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் இதை செஞ்சிடலாம். பாருங்கள், நல்லா செவந்துடுச்சு. அவ்வளோதான், இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இன்னொரு பேட்ச் போடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக எப்படி இருக்குது பாருங்கள். மொறு மொறுன்ட்டு உள்ளே நல்லா சாப்பிட்டா. இது நல்லா செஞ்சு பாருங்கள். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.